இந்த காவிரி துரோகமே இவர்கள் தான் மொத்தமாக. திமுக ஆட்சியில தான் 3 டேம் சட்டவிரோதமாக கட்டினான். காவிரி நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம் பல முறை உத்தரவு போட்ட அவன் அதை கண்டுக்கவே இல்லை. எத்தனை வருஷமா? 50 வருஷமா. 74ல் கருணாநிதி காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல. இப்போ விஜய் பிறந்தே இருக்க மாட்டார். விஜய் என்ன பண்ணாரு? திமுக எங்கே கை வைக்கணும், டிரான்ஸ்ஃபர் கீழேருந்து மேலே வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஒரு ஜியோ வந்து தெரியுமா? இதெல்லாம் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கான முயற்சி. நீட்டு தேர்வுக்காக அனிதா இறந்து போனதான் நமக்கு தெரியும். 1.25 லட்சம் பேர் செத்து போய் இந்தியா பூரா 1.25 லட்சம் பேர் யாரும் ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்போ நீங்கள் அந்த வேல்முருகன் அலுவலகத்தில் அனிதாவுடைய அண்ணனே உட்கார்ந்துருக்கு. நான் கேட்குறேன், கருணாநிதி குடும்பம் 50 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 10 முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. திமுக அதிமுக மாறி மாறி 40 பேர் போட்டால் 400 பேர் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. சட்டமன்றத்தில் 234 பேர் 10 ஆண்டு காலம் போடு 2300 பேர் வந்திருக்காங்க. இந்த 2300 × 400 எம்பிக்கள் கல்விக் கொள்கையை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தால் நீட்டை இங்கே ரத்து பண்ணிடலாம். எங்கள் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனாதிபதி கொடுத்தா முடிஞ்சது. நீட்டே தேவையில்லை. திமுக இப்போ அந்த முயற்சி என்னைக்காவது பண்ணியிருக்கானா? இப்போ இந்த காவிரி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த பெங்களூர் போகிற திட்டத்தை நான் தான் முதல்ல முயற்சி பண்ணேன், நான் தான் அதுக்கான முன்னேற்பாடை பண்ணேன், ஏன் நமக்குள்ள பிரச்சனை அப்படின்றதுக்காக ஒரு வேளை நம்ம போய் பேசினா தீர்வு கிடைக்கும்னு நினச்சா. நிறைய பேர் நீங்கள் கிண்டல்லாம் பண்ணீங்க, என்ன நீங்கள் கிண்டல் பண்ணாலும் சரி, அவமானம் வந்தால் கூட அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. இது அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு தான் ஏற்படுத்தும். ஆனால் இவங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நீங்கள் எதிர்கட்சிகள் நீங்கள் எல்லா கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறாங்களே, இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? கருணாநிதியை 67 பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கும்போது காங்கிரஸ்காரன் இப்படி தான் கேட்டான். காங்கிரஸ்காரன் பதில் சொல்ல முடியாமல் கருணாநிதி பாவாடை அவிழ்த்து நாடாவை அவிழ்த்து இப்படி தான் பதில் சொன்னார். எம்ஜிஆர் இருக்கும்பொழுது ஆளுங்கட்சியா? எம்ஜிஆர் இருக்கிற போது திமுக இப்படி தான் அவரை பல கேள்விகள் கேட்டாங்க. இல்லை, எனக்கு என்னன்னா திமுக பல முறை காங்கிரஸ் கூட பவர் ஷேரிங்ல இருந்திருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியல. இல்லை, காண முயற்சிக்கவே இல்லை. முயற்சியே ஆமாம். எந்த காலத்திலையும் ஒரு சுடு தண்ணி கூட வராது. 7 லட்சம் ஹெக்டேர் இருந்த பாசன பரப்பு இப்போ அங்கே 12 லட்சம் ஹெக்டேர். இதெல்லாம் இந்த திராவிட இயக்க திருட்டு பயிர்களுக்கு தெரியும். தமிழ்நாடு இருந்த 7 லட்சம் ஹெக்டேரோ இப்போ காஞ்சி போய் நிற்கிது. வாய்ஸ் ஆஃப் அவருடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழப்பணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பரபரப்பான சட்டமன்றம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவருடைய கேள்விகள், முதல்வர் விஜய் அவர்களுடைய பதில்கள். உதயநிதி அவருடைய கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெய்லியும் நியூஸ் பேப்பர் பார்க்குறதா தான் நீங்கள்லாம் இதை பற்றி கேட்கலாம், நீங்கள் பெரிய கட்சியில் பெருமளாக பேத்துக்கிறீங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையா, ஆல்ரெடி நாங்கள் குருவி சாகுபடிலாம் நாங்கள் அறிவிச்சாச்சு சொல்லிட்டு அவருடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே இவர் ஆஃப் பண்ணுற மாதிரி பதில் சொல்கிறாரு. ஆனால் அவங்க திணறாங்க, இவங்க ஆஃப் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி வேஷமே ஒரு 2 வருஷமாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் திமுக 75 வருஷம் 3 தலைமுறை, தாத்தா காலத்து திமுக, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இப்போ 3 தலைமுறை அனுபவம், அறிவு, சிறை, ஊழல், இதெல்லாம் 3 தலைமுறை அனுபவம். விஜய் 2 வருஷ அரசியல், 2 மாச அதிகாரம். ஆமாம், 2 மாதம் தான். 2 மாதம். இப்போ 85 நாள், 3 மாதம் வச்சுங்க. 3 மாதத்தில் மாதத்துக்கு 8 நாள் லீவு போயிடுது. அப்போ அது 1 மாதம் போயிடுது. ஆமாம். அப்போ 2 மாதம் தான். நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் சார் 7 ஒர்க்கிங் டேஸுக்குவான். எவ்வளோ? 7 நாளில் வரக்கூடாது சார், 7 ஒர்க்கிங் டேஸுக்குவான். சனி ஞாயிறுல கழிச்சிருக்கு சார், பொங்கல் தீபாவளியில் கழிச்சிருக்கு சார். நீங்கள் இப்போ மனு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எப்போ கன்சிடர் பண்ணுவான்? ஒரு 4 ஒர்க்கிங் டேஸுக்குவான். 4 7 நாளாக இருக்கும். ஒர்க்கிங் டேஸு 4. அது போல் இப்போ 2 மாதம் ஆச்சு. இப்போ 2 மாதத்தில் திமுக ஏறக்குறைய ஒரு அதிகாரத்தில் இருந்த காலமே 50 வருஷம். ஆமாம். அதாவது 67 ஆட்சிக்கு 77 எம்ஜிஆர்கிட்ட பறி கொடுக்குது. அது ஒரு 10 வருஷம். ஆமாம். அது முடிஞ்ச பிறகு 2 வருஷம் 89 91, அப்போ 12, 96 2001 5, 17,
மறுபடியும் 5 வருஷம், 17 5 22, 22 5 27 வருஷம் முதலமைச்சர் நாற்காலி. இப்போ நான் என்ன கேட்குறேன், 74ல் கருணாநிதி காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல. அப்போ விஜய் பிறந்தே இருக்க மாட்டார், விஜய் பிறந்தே இருக்க மாட்டார். அப்போ புதுப்பிக்காத தவறு யாருது? திமுக, கருணாநிதி. கருணாநிதி. ஓகே, நீங்க அங்க பூராமே கருணாநிதி தான் இருக்காரு. ஏன்னா இவருடைய ஆட்சிகள் ரொம்ப குறைவு. இப்போ நீட்டு தேர்வுக்காக அனிதா இறந்து போனதா நமக்கு தெரியும். 1.25 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க. எவ்வளவு? இந்தியா பூரா 1.25 லட்சம் பேர். யாரும் ஒடுக்கப்பட்ட மக்கள். யாரு? ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்போ நீங்க அந்த வேல்முருகன் அலுவலகத்தில் அனிதாவுடைய அண்ணனே உட்கார்ந்துருக்காரு, உண்ணாவிரதம் இருக்காரு. இப்போ எமர்ஜென்சி காலத்துல தான் மாநில பட்டியல் இருந்த கல்வி பொது பட்டியலுக்கு போச்சு. அதற்கு பிறகு தமிழ் வழி கல்வி தீர்மானிக்கிறது யாரு? டெல்லி தான். இப்போ நான் கேட்குறேன், கருணாநிதி குடும்பம் 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஏறக்குறைய 10 முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. திமுக அதிமுக மாறி 40 பேர் போட்டா 400 பேர் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. சட்டமன்றத்தில் 234 பேர் 10 ஆண்டு காலம் போடுங்க, 2300 பேர் வந்திருக்காங்க. இந்த 2300 × 400 எம்பிக்கள் கல்விக் கொள்கையை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தா நீட்டை இங்கே ரத்து பண்ணிடலாம். அவ்வளவுதான், நீட்டை ரத்து பண்ணிடலாம். எங்க சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனாதிபதி கொடுத்தா முடிஞ்சு, நீட்டே தேவையில்லை. திமுக இப்போ அந்த முயற்சி என்னைக்காவது பண்ணியிருக்கானா? இல்லையே, இல்லை. அப்போ இதெல்லாமே தவறுகள் மொத்தமா திராவிட ஆட்சியில தான் மொத்தமா நடந்திருக்கு, அதிமுக திமுக ஆட்சியில. அப்போ இப்போ 2 மாசம் ஆட்சி வந்து உட்கார்ந்து அவர்களை நீங்க 50 வருஷம் அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? முந்தா நாள் ஒரு ஜீவோ முதலமைச்சர் அலுவலகத்தை கேட்காம பியூன்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இதுதான் திமுக அதிமுக வருமானம். என்ன இந்த அதிகாரி அங்க மாத்துவான் 5 லட்சம். இதுக்கு பேரை இதுக்கு என்ன பேரு கேட்டீங்கன்னா, எஜுகேஷன்ல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, இபில, பிடபிள்யூல, ஹைவேஸ்ல இதுக்கு என்ன பேருனா ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர். 25 லட்சம் எடுத்து ஓடியாருவான், 50 லட்சம் எடுத்து. பாவம் பொண்டாட்டி இங்க இருப்பா, புருஷன் வாத்தியாரா எங்க இருப்பாரு கேட்டீங்கன்னா திண்டிவனத்தில் வார ஒருக்காக தான் பார்த்துக்குவாங்க புருஷன் பொண்டாட்டி. இது அப்போ எனக்கு இந்த ஊர்லேயே கொடுங்க, 25 லட்சம் எடுத்துட்டு வா. தெரிஞ்சே புருஷன் பொண்டாட்டி பிரிச்சிருவானுங்க. புருஷன் பொண்டாட்டி ஒரே ஊர்ல இருந்தா அந்த லிஸ்ட்டை யார் எடுத்துட்டு, யார் அந்த செகண்ட் எடுத்து கொடுப்பான். சார் இந்த இது ஒரு 100 பேர் அடியா, 100 பேர் ஒரே நல்ல டிரான்ஸ்ஃபர். 100 பேர் பொண்டாட்டிக்கு புருஷனுக்கும் 200 கிலோமீட்டர் வந்துடும். அப்போ எவ்வளோ எடுத்துட்டு வருவான் பணத்தை? 25 லட்சம் ரூபா, குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய்ங்க. அப்போ இதுக்கு பேரு நீங்க பயிர்லயே பணப்பயிர்னு சில பயிர் இருக்கு தெரியுமா? அதுக்கு பேரு உடனே காசு ஆக்கிடலாம். கொஞ்ச நாள் காய வச்சு மச்சல வச்சு குச்சல வச்சு தான் அப்புறம் விற்கணும் சில பொருள்கள். இதே போல இது திராவிட இயக்கத்தினுடைய பாலிசி. இப்போ இத விஜய் என்ன பண்ணாரு? திமுக எங்க கை வைக்கணும், டிரான்ஸ்ஃபர் கீழே இருந்து மேலே வரைக்கும் டிரான்ஸ்ஃபர். ஒரு ஜியோ வந்து தெரியுமா? இதெல்லாம் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கான முயற்சி. திராவிட இயக்கத்தை படிப்படியா கிராமத்தை சொல்லுவாங்க, பைய மென்னா பனையவே மென்னிடலாமா? எதை? பனைமரம். அதே போல ஒரு நடவடிக்கை போகுது. இதை ஆதரிப்பது தான் அறிவுடைமையை தவிர இதை எதிர்ப்பது அறிவுடைமை அல்ல. எனக்கு என்னன்னா, இப்போ இவங்க வந்து எதிர்கட்சியுமே அதிகமாக உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. ஈவன் இப்போ அதிமுகவும் எதிர்கட்சி தான். ஒரு பக்கம் உதயநிதி, மறுபக்கம் வந்து எடப்பாடி, 2 பேரும் மாற்றி கேள்வி கேட்குறாங்க திரு விஜய் அவர்களை. ஆனால் அவங்களுடைய பதில்கள் எல்லாமே வந்து இவங்களுடைய வாய்களை அடைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு இவங்க கிட்ட போதுமான அளவு பயிற்சி இல்லாமல் இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, அது கருணாநிதியை 67 பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கும்போது காங்கிரஸ்காரி இப்படி தான் கேட்டான்.
காங்கிரஸ்காரன் பதில் சொல்ல முடியாமல் கருணாநிதி பாவாடை அவிழ்த்து நாடாவை அவிழ்த்து இப்படி தான் பதில் சொன்னார். எம்ஜிஆர் இருக்கும்பொழுது ஆளுங்கட்சியா எம்ஜிஆர் இருக்கிற போது திமுக இப்படி தான் அவரை பல கேள்விகள் கேட்டாங்க. அப்போ இதெல்லாமே தொன்று தொட்டு நடக்கிற விஷயம்தான். நீங்கள் கருணாநிதி பிறக்கும் போதே சட்டசபை லாபியெல்லாம் பார்த்துட்டா வந்தார், ஜெயலலிதா பார்த்துட்டா வந்தது, எம்ஜிஆர் பார்த்துட்டா வந்தார். எல்லாமே அனுபவம் தான். அரசியல் என்பது மார்க்ஸ் தான் சொல்லுவார், போராடிக்கொண்டே கற்றுக்கொண்டே போராடு. இப்போ இந்த காவிரி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த பெங்களூர் போகிற திட்டத்தை வந்து நான் தான் முதல்ல முயற்சி பண்ணேன், நான் தான் அதுக்கான முன்னேற்பாடை பண்ணேன், ஏன் நமக்குள்ள பிரச்சனை அப்படின்றதுக்காக ஒருவேளை நம்ம போய் பேசினா தீர்வு கிடைக்கும்னு நினச்சா. நிறைய பேர் வந்து நீங்கள் கிண்டல்லாம் பண்ணீங்க, என்ன நீங்கள் கிண்டல் பண்ணாலும் சரி, அவமானம் வந்தால் கூட அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. இது அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு தான் வந்து ஏற்படுத்தும். ஆனால் இவங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நீங்கள் எதிர்கட்சிகள் நீங்கள் எல்லா கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்கன்னு சொல்கிறாங்களே, இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது விஜய் வந்து கர்நாடகாவுக்கு போவதற்கு யோசிச்சே பார்க்கல. நல்லா கேட்டுங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. சிவகுமாருக்கு அங்கே பயங்கர ப்ரெஷர். சிவகுமார் என்ன பண்றாரு, இங்க இருக்கிற மாணிக் தாகூரை தொடர்பு கொள்றாரு. எப்படியே விஜய் இங்க அனுப்பிச்சு வைங்க, நான் அரசியல் பண்ணிக்கிறேன். காங்கிரஸ் அரசியல் பண்ணுவதற்கு விஜய் துருப்பிச்சுட்டு மாணிக் தாகூர் என்ன பண்றாரு, 2 அமைச்சர்கள் விட்டு விஜய்கிட்ட போய் பேசுறாரு, நீங்க போய் சிவகுமாரை பாருங்க. இது எங்க உருவான திட்டம்? சிவகுமார் உருவாக்கின திட்டம். சிவகுமார் மாணிக் தாகூர்கிட்ட சொல்லி, மாணிக் தாகூர் 2 அமைச்சர்கிட்ட சொல்லி இவர் போறதா வேண்டாமான்னு யோசனையில் இருக்கிற பொழுதுதான் இவ்வளவு விமர்சனங்கள். நீங்க 2 திராவிட இயக்கங்களும் நீங்க காவிரி பிரச்சனையில் ஜெயலலிதாவை தவிர எம்ஜிஆரை தவிர 2 பேரும் திராவிட இயக்கம் கிடையாது. எம்ஜிஆர் போன வரைக்கும் முகாமி கோயிலுக்கு போயிடுவார், இவரும் அதே கோயில். ஜெயலலிதா எங்கே போகும், நீங்கள் அந்த மாதிரி காளிகாம்பா கோயிலிருந்து கருப்புசாமி கோயில் வரைக்கும் போயிடும். அப்போ இவர்கள் திராவிட இயக்கம் சொல்ல முடியாது. அப்போ நீர்ச்சி தொடர்ச்சி அந்த பேர் எடப்பாடியே பச்சை கயிறு மஞ்சள் கயிறு சிக்கிச்சாலும் பல கயிறு கட்டியிருக்காரு, ஓபிஎஸ் கட்டியிருக்காரு. நீங்கள் அதுக்கு இப்போ கட்டினதுனால எல்லா பள்ளிக்கூட பையனை கட்டிட்டு வர இந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்க்க முடியாது. ஆமாம், சேர்க்க முடியாது. அப்போ இந்த காவிரி துரோகமே இவர்கள் தான் மொத்தமாக திமுக. ஆமாம், நீங்கள் திமுக ஆட்சியில தான் 3 டேம் சட்ட விரோதமாக கட்டினான். டேமே கட்டியிருக்கான், வாய்க்கா கட்டலை. 3 டேம் கட்டியிருக்கான், கபினி, ஹேமாவதி, சாரங்கி 3 டேம் கட்டியிருக்கான். 3 டேம்லையும் 200 டிஎம்சி தண்ணி கபினி உட்பட எல்லாம் தேக்கி ரம்பி போய் தான் கழட்டி விடுவான். எங்க நம்ம பக்கம். ஆமாம், இதுதான். அப்போ டேம் கட்டுகிற காலத்திலேயே தடுக்க முடியாத நீங்கள் இப்போ தண்ணி வர வைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு டேமே சட்டவிரோதமாக கட்டுறான், டேமே சட்டவிரோதமாக கட்டும்போது உங்களுக்கு தண்ணி கொடுப்பானா? 3 அதிகாரம் மிக்க அமைப்பு எது? காவிரி நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம். பல முறை உத்தரவு போட்ட அவன் அதை கண்டுக்கவே இல்லை. எத்தனை வருஷமா? 50 வருஷமா? இல்ல, எனக்கு என்னன்னா திமுக பல முறை காங்கிரஸ் கூட பவர் ஷேரிங்ல இருந்திருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இவங்க காண முடியல. இல்ல, காண முயற்சிக்கவே இல்லை. முயற்சியே. ஆமா, அதாவது இவர்கள் ஏமாத்துறதாங்க அரசியல். நீங்க அவன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையே தூக்கி குப்பையில போட்டான். காங்கிரஸ் இந்த ராஜீவ்காந்தி இருந்த காலத்தில், இந்திரா காந்தி இருந்த காலத்தில், மன்மோகன் சிங் இருந்த காலத்தில், சோனியா காலத்தில் இதை குப்பையிலே போட்டான். மோடி வந்து குப்பையில் டாய்லெட் பேப்பர்ல போட்டான். அப்போ இது வந்து எந்த காலத்திலையும் ஒரு சுடு தண்ணி கூட வராது. 7 லட்சம் ஹெக்டேர் இருந்த பாசன பரப்பு இப்ப அங்க 12 லட்சம் ஹெக்டேர். எங்க இதெல்லாம் இந்த திராவிட இயக்க திருட்டு பயிர்களுக்கு தெரியும். தமிழ்நாடு இருந்த 7 லட்சம் ஹெக்டேரோ இப்போ காஞ்சி போய் நிற்கிது. குருவையே குறுகிய காலத்தில் விளையாடுறதுக்கு பேர் தாங்க குருவை. அந்த குறுகிய 3 மாதத்துல எத்தனை தண்ணி வேணும்? 3 மாதத்துல 3 தண்ணி இருந்தால் போதும். அதுக்கே தண்ணி இல்லை. ஏன்னா காவிரி நிரம்பி டேம் உடையிற மாதிரி இருந்தால் திறந்து விடுவான், இல்லைன்னா அவனுடைய பாசன வாய்க்காலுக்கு அவன் திரும்பி விடுவான். கர்நாடகா போய் பாருங்க, ஒரு சுட்டு தண்ணி கூட வீணாகாமல் 12 லட்சம் ஹெக்டேரை இப்போ அதை 17 லட்சம் ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுறான்.
எவ்வளவு? 17 லட்சம் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இங்க மொத்தமா காஞ்சி போய் விவசாயிகள் பூரா வெளியூர் கூலிக்கு போயிட்டான், திருப்பூர் போயிட்டான். இத இந்த திமுக அதிமுகவுக்கு கவலையே இல்லை. இப்போ போய் பேச போனா எப்படி நடக்கும்? ஒரு சட்டத்தை பாஸ் பண்ற கோயிலில் போய் கடவுள் பாஸ் பண்ணி கொடுன்னா நடக்குமா? நடக்காது. வைரமுத்த கவிதான் சொல்லுவான், என்ன சட்டசபையும் கோயிலும் மூட நம்பிக்கையினுடைய மொத்த உருவங்களாம். கோயிலில் போய் கடவுளே காப்பாத்து எனக்கு பெயில் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுப்பாரா? கோர்ட்டில் போய் பெயில் வக்கீல் வச்சு பெயில் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். அது மாதிரி தான். அப்போது இந்த பேச்சுவார்த்தை என்பதை ஒரு போலி சம்பிரதாயம். இலங்கை பிரச்சனைக்கு இப்போ பேச்சுவார்த்தை பண்ணுவானுங்கல்ல, அதே போல தான். அப்பா மகளுக்கு ராஜினாமா கடிதம் கொடுப்பாரு, அப்பாவுக்கு ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்க ஈழ பிரச்சனைக்கு. இப்போ அதே போல தான் காவிரி பிரச்சனை. காவிரி பிரச்சனை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தலுக்கே சந்திக்கக்கூடாது. இராணுவத்தை வைத்து மத்திய அரசு 3 டேமை 4 டேமை கட்டுப்பாடு எடுத்துக்கணும். இதை ராஜாஜி ஒருக்கா பண்றாரு. சென்னை ராஜதானி, மைசூர் சமஸ்தானம் தண்ணி வரல. அப்போ கவர்னர் ஜெனரல் யாரு? ராஜாஜி. இராணுவத்தை அனுப்பி டேமை திறக்க போறேன்னாரு. ஹனுமந்தையான்னு ஒரு சிஎம் இருந்தார், அவரு நைட்டை திறந்து விட்டார். இப்படி இராணுவத்தை வைத்து செய்ய வேண்டிய வேலையை இந்த திமுக காலத்தில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் யாருன்னா சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் தான். என்ன பள்ளத்தாக்கு? சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள். ஜெகத்ரட்சனுக்கு மக்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை. தயாநிதி மாறனை போய் யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஏசி சண்முகத்தை போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பச்சைமுத்தை போய் யாராவது பார்க்க முடியுமா? ஏழபால எம்பியில் பட்டியல் எடுங்க. டிஆர் பாலபுரம் கப்பல் கம்பெனி அதிபர் எவனா போய் பார்க்க முடியுமா? கலாநிதி வீராசாமி அவங்க அப்பங்காலத்திலேயே பேப்பர் மில்ல இருந்து பலாயிரம் கோடி இருக்கு. இவர்கள் எல்லாமே 3 கோடி ரூபாய் காரில் தான் போவான். சீமானே நேற்று வந்தாலே 3 கோடி ரூபாய் காரில் போறான். அப்போ இவர்கள் மக்கள் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவாங்களா? இவர்கள் ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஒரு பெரிய இடைவெளி விட்டா 10 வருஷம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலே நடக்கலைன்னா இது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகும். இராணுவம் 4 டேமை என்ன பண்ணுவான், பொறுப்பு எடுத்துக்குவான். தினந்தோறும் நதி பங்கீடு. காவிரி கடைமடையில் முப்போக விளை. ஆனால் அதற்கான முயற்சி திமுக செய்யறானா? இல்லை. இப்போ விஜய முப்போக விளைவைனா 2 மாசத்துல எப்படி விளைவிக்க? இதுதான் அரசியல். அப்ப இவர்கள் நீங்க திமுக அதிமுகவை ஒழிச்சணும். விஜய் பயப்படுறாரு. விஜய் ஒண்ணுமே செய்யல. காலையில் 6 கருணாநிதி போலீஸு காலையில் 5 மணிக்கு போலீஸ் போகுது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. தாத்தனை பேரனா 8 மணிக்கு போகுது. அப்போ உங்களுக்கு காவல்துறை அதிகாரி யாரோ தவறா வழிகாட்டுறாங்க. இப்போ விஜய் காரில் கருப்பு கண்ணாடி ஓட்டிட்டு போறாங்க. மக்கள் பூரா வழியில் கும்பிட்டு இருக்கான். எப்போ மக்களை நீங்க அவமதிப்பதற்கு சம்மதம். எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடி ஓட்டினாரா? ஜெயலலிதா ஓட்டுச்சா? கருணாநிதி யாருமே கருப்பு கண்ணாடி ஓட்டல. இப்போ உங்களுக்கு அரசியல்வாதியிலிருந்து உங்களை சினிமாக்காரா தள்ளி விடுறாங்க. யாரு? ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி. இந்த மாயையில் நீங்க மாட்டிக்கொண்டீங்கன்னா 96ல் ஜெயலலிதா அம்பலப்பட்டு போனார். அதே நிலைமைக்கு நீங்க போயிடக்கூடாது. உங்களுக்கு தவறான கருப்பு கண்ணாடி வழிகாட்டுதல் 1/2 மணி நேரம் டிராபிக் நிறுத்திடுறாங்க. எங்க 1 மணி நேரம் ஈஸியார்ல. மக்கள் போட்டு நீங்க போங்க. காமராஜ் என்ன ஏன்டா எனக்கு படி சங்குதிட்டு வரீங்க போங்கடா, ஒரே காரில் தான் போனேன். கேரளாவில் முதலமைச்சரை போய் பாருங்க, ஒரே ஒரு காரில் தான் போறாரு. அப்போ உங்களுக்கு நீங்க சினிமாக்காரனா அரசியல்வாதியா? சினிமாக்காரனாக நீங்க நீடித்தால் அரசியல் உங்களுக்கு அந்நியப்பட்டு போயிடும். அரசியல்வாதியாக மாறினால் நடிப்பு உங்களுக்கு அந்நியப்பட்டு போகும். எப்படி இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்க உங்களை சுற்றி இருக்கிற காவல்துறை அதிகாரி தவறாக வழிகாட்டுகிறார்கள் என்பதை மட்டும் நீங்க இந்த நேரத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ பொன்முடி அவர்களுக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பேசின விஷயம் இருக்கு ஞாபகமா, அதுக்கு பிடிவாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அவர் கைது செய்யப்படுவாரா? எப்படி பாக்குறீங்க? நீங்க வக்கீல் தானே? ஒவ்வொருத்தரும் 52 கேஸ் இருக்கு. பிடிவாரண்ட் நேரம் 5 வக்கீல் போய்
பிபியை பார்த்து செட் பண்ணி அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆ. ரினியூவல் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வயதாக வருவார், முடிஞ்சு போச்சு. இது ஒரு கேள்வி. இல்ல வருவாருன்னு கேட்கு. அதெல்லாம் வருவாரு. நீங்க அவருக்கு கோர்ட்டுக்கே மதிக்காமையா இருக்காரு. என்ன பிடிச்ச எனக்கு குண்டாசில ஓடுவாங்க, கோர்ட்டை கூட்டிட்டு போ நீதிபதி அப்போ ஓன் பெயில் விட்டுருவார்.